கோபுரம் சிட்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிட்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வெற்றி நடைபோடுகிறது. திடீர் ராஜினாமா என்ன காரணத்துக்காக பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அவருடைய அரசியல் தந்திரங்கள், அவருடைய அரசியல் யுக்தி அது வேற. பட் செந்தில் பாலாஜி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜினாமா பண்ணும்பொழுது டெஃபினட்டா வந்து அந்த பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு மன தைரியத்தோடையும் அந்த பண்ணியிருப்பாருங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பட் அவருக்கு வந்து இதை தவிர வேற ஆப்ஷனே இல்லை. ஏதோ ஒரு வகையில் வந்து எனக்கு ஒரு ஜாமீன்லேருந்து ஒரு ஆப்ஷன் கிடைச்சதுன்னா நான் வெளியே போயிடுவேன். சப்போஸ் நாளைக்கு அவர் சரண்டர் ஆனாலும் அவருக்கு அந்த விசாரணை நடைபெறும். அந்த முடிவில் தான் இந்த இல்லை அவர் பாஜக அவர்கள் மைண்டில் என்ன வருதுன்னா, நீங்கள் அரசியலாக இதை பார்த்தீங்கன்னாக்கா டெஃபினட்டாக வந்து சிஎமோட ஃபேமிலி சொல்லி ஒரு ரிசைன் பண்ண மாதிரி தெரியல. அவரா முன் வந்து தான் ரிசைன் பண்ணியிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகம் சிஎம் அவர்கள் அந்த மாதிரி வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்கல, எந்த ப்ரெஷரும் அவரை ரிசைன் பண்ணுறதுக்காக கொடுக்கல. செந்தில் பாலாஜி அவர்களே இப்போ முன் வந்து அவரா ரிசைன் பண்ணுறாரு. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில வராரு, அவரால் மந்திரி ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக முடியும். ஏன்னா இஸ் நாட் டிஸ்குவாலிஃபைட் டு பி எ மெம்பர். காரணம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பீப்பிள் ஆக்ட் 1950 படி he still can continue as an MLA. இப்போ எம்எல்ஏ தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்காரு. அப்போ எந்த எம்எல்ஏ கண்டினியூ ஆகிறாங்களோ அவங்க மந்திரி ஆகலாம். செந்தில் பாலாஜி அவர்கள் பவர்ஃபுல் எல்லாருக்குமே தெரியுமே. அவர் இலாக்கா இல்லாத மந்திரியா இருந்தாலும் சரி, இல்லை எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, பவர்ல இல்லாட்டி கூட கொங்கு ரீஜன் பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியை தவிர்த்து இன்னைக்கு அரசியல் வந்து இல்லை, இது வரைக்கும் இல்லை. வணக்கம் சார். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இப்போ நம்ம அப்படி தான் சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்களாக சிறையில் இருக்கிறார். இந்நிலையில் நேற்று வந்து தன்னுடைய அமைச்சர் பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. இனிமேட்டு வந்து அவர் வந்து இலாகா இல்லாத அமைச்சர் கிடையாது, எம்எல்ஏவாக வந்து இப்போது சிறையில் இருக்கிறார். இந்த திடீர் ராஜினாமா, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய டைம் வந்து இந்த ஜாமீன் கோரி மனு தாக்கல் பண்ணார். எல்லா டைமும் வந்து அந்த மனு வந்து நிராகரிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த திடீர் ராஜினாமா என்ன காரணத்துக்காக பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் சார். செந்தில் பாலாஜி அவர்களுடைய அரசியல் பயணம் ஒரு யங்ஸ்டராக பார்த்தீங்கன்னாக்க இன்ஸ்பைரிங் தான். அது சில பேர் எடுத்துக்கலாம், ஏற்றுக்காமல் போகலாம். பட் ஒரு திராவிட கட்சிகளில் அவருடைய பேராகப்பட்டது ஹிஸ்ட்ரியில் வந்து நிலைநிறுத்தியிருக்காரு. அவருடைய அரசியல் தந்திரங்கள், அவருடைய அரசியல் யுக்தி அது வேற. பட் செந்தில் பாலாஜி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு யங்ஸ்டராக பாலிடிக்ஸ்குள்ளே வந்து, அதுவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சீனியர்ஸ் இருக்கக்கூடிய பார்ட்டியில் ஒரு யங்ஸ்டராக அப்போ இருந்த லீடர்ஷிப்பை வந்து அவர் வந்து கான்ஃபிடன்ஸ்குள்ளே வந்து, அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக அதிமுகலேருந்து அமமுக போய், அமமுகலேருந்து திமுக எதிர்கட்சிக்கே வந்து சேர்ந்து அதுலேயும் மந்திரி பதவியை செக்யூர் பண்ணியிருக்காருன்னா எந்த அளவுக்கு வந்து அவருக்கு அரசியல் ஞானமும் அரசியல் தந்திரமும் இருந்திருக்கும். அதாவது போர்ட்ஃபோலியோஸ் எல்லாமே முக்கியமான போர்ட்ஃபோலியோஸ் தொடர்ச்சியாக அண்ட் யங் ஏஜ், வெரி யங், ஈவன் இந்த ஐ திங்க் 40s இருப்பார்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு அதை ராஜினாமா பண்ணும்பொழுது டெஃபினட்டாக வந்து அந்த பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து எந்த அளவுக்கு ஒரு மன தைரியத்தோடையும் அந்த பண்ணியிருப்பாருங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பட் அவருக்கு வந்து இதை தவிர வேறு ஆப்ஷனே இல்லை. காரணங்கள்னா நம்ம நிறைய இன்டர்வியூஸில் பிரபு நீங்களே நிறைய வாட்டி கேட்டிருக்கீங்க, இப்போ என்ன செந்தில் பாலாஜிக்கு அடுத்த ஸ்டெப்புன்னு. நான் எப்பயுமே சொன்னது வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஒன்று அவரா முன் வந்து ராஜினாமா பண்ணுறது, இல்லை சிஎம் அவர்கள் வந்து அவரை மந்திரி சபையிலேருந்து நீக்கிறது. இலாக்கா இல்லாத அமைச்சராக தான் இருந்துக்கிட்டு இருக்கார், எந்த பொறுப்புகளும் இல்லாமல். மூணாவது, நீதிமன்றங்களும் தொடர்ச்சியாக இதை பற்றி கேள்வி கேட்டாங்க. இன்ஃபேக்ட் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து ரீசெண்டாக கூட சொல்லியிருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கவர்னர் வந்து நீக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற பெட்டிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இதை நீக்கிற பவர் வந்து சிஎம் அவர்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு வரும்பொழுது, இதை ஃபுல்லாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி சென்டராக தான் எல்லா இஷ்யூ நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இலாக்காலாத மந்திரியாக தொடர்றதுனால இது பேசப்பட்டிருந்தது. மூணாவது, பர்சனலாக அவருக்கே பெயில் பெட்டிஷன்ஸ் போட்டார் இல்லையா, பெயில் பெட்டிஷன் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்காரு. அதில் வந்து அப்சர்வேஷன்ஸை வந்து நீங்கள் பார்க்கணும். ஹைகோர்ட்டில் வந்து அப்சர்வேஷன், அதில் வந்து 3 இம்பார்ட்டண்ட் அப்சர்வேஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. 3 இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன், நிறைய அப்சர்வேஷன் அதில் இருந்தது. ஆனால் 3 பிரைமரி அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடர்றது, இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்றது. ரெண்டாவது வந்து அசோக் குமார் அவர்கள் சரணடையாமல் இருக்கிறது. மூன்றாவது பார்த்தீங்கன்னா பாஸ் கான்டாக்ட் வித் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். யாரோடது? செந்தில் பாலாஜி அவர்களுடைய பாஸ் கான்டாக்ட் வித் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. அப்போ இந்த 3 விஷயங்கள் நீங்கள் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன்ஸ் மட்டும்தான் அவருடைய கையில் வந்து சால்வ் பண்ணிக்கக்கூடிய இடத்துல இருக்குது. ஒன்று ரிசைன் பண்ணணும், ஒன்று ரிசைன் பண்ணுறது அவருடைய பிரதர்
அசோக் குமார் அவர்கள் சரணடைகிறது. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் ரிசைன் பண்றதுனால இன்னொரு மெசேஜ் என்ன வருதுன்னா, இப்போ வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அசோக் குமார் அவர்களுக்கு சமன்ஸ் கொடுத்தா அவரும் சரணடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. காரணம் என்ன? செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பதவி எந்த அளவுக்கு விரும்பி வந்திருப்பாரு அரசியல்ல, அதையே தியாகம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 8 மாத காலமாக இப்போ சுப்ரீம் கோர்ட் சொன்னிச்சு, இப்போ வந்து ஆளுநர் சொன்னார், ஆனால் அப்போல்லாம் ராஜினாமா பண்ணல அவர், அந்த முடிவு எடுக்கல. தனக்கு தொடர்ச்சியாக வந்து ஜாமீன் கிடைக்கல, அப்பயாச்சும் நம்ம ராஜினாமா பண்ணிடலான்னு தோணல. ஆனால் இப்போ வந்து திடீர்னு வந்து இந்த ராஜினாமா முடிவு அப்படி நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஒருவேளை அசோக்குமார் சரண்டர் ஆனால் நானும் உள்ளார இருக்கணும், தம்பியும் உள்ளார இருக்கணும். ஏதோ ஒரு வகையில் வந்து எனக்கு ஒரு ஜாமீன்ன்ற ஒரு ஆப்ஷன் கிடைச்சதுன்னா நான் வெளியே போயிடுவேன். சப்போஸ் நாளைக்கு அவர் சரண்டர் ஆனாலும் அவருக்கு அந்த விசாரணை நடைபெறும். அந்த முடிவில் தான் இந்த இல்லை அவரு என்ன மைண்டில் நடக்குது, செந்தில் பாலாஜி அவர்கள் மைண்டில் என்ன வருதுன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய அப்சர்வேஷன் ப்ரோன பெயிலில் இந்த அப்சர்வேஷன் வந்த பொழுது எந்த சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்ஸும் இல்லாமல், சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்ஸ் என்ன ஆடம் தான் இருக்குது. சிசிபி அவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க, 900 பேர் விட்னஸாகவும் அக்யூஸ்டாகவும் ஃபைல் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சார்ஜ் ஷீட் ஆகப்பட்டது கிளப் ஆகி அமர்வு நீதிமன்றத்தில் இருந்துட்டு இருக்கும் பொழுது பிரபு, அப்போ அது மட்டும் தான் சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்ஸாக இருக்குது. அது தவிர இந்த 3 கண்டிஷனும் எதுவுமே மாறலையே. ஏதாவது ஒரு கண்டிஷன் தேவை. ஆமா, ஜாமீன் கோரி மனு சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்ஸ் தேவை. அந்த சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ் ரிசக்னேஷன் ஆகப்பட்டது ஒன் ஆஃப் த சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ். அந்த ரிசக்னேஷன் ஆகப்பட்டது உடனே வந்து கவர்னர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ரெண்டாவது ஆஸ்பெக்ட் என்ன, இன்டைரக்டா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில செந்தில் பாலாஜி அவர்கள் ஃபேமிலி, அதாவது சிஎம் ஃபேமிலி வந்து அவரை ரிசைன் பண்ணணும் டைரக்டா சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் செந்தில் பாலாஜி அவர்களும் தானா முன் வந்து இதுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணியிருந்தா அது வந்து அவருக்கு பயன்பட்டு இருக்குமான்னு கூட தெரியல. ஜாமீன் கிடைச்சிருக்கலாம் சார் முன்னாடி. இல்ல அப்படி இப்படி நீங்க சொல்றீங்க, அது நீதிமன்றம் டிசைட் பண்ண வேண்டியது. ரிசைன் பண்ணா ஜாமீன் கிடைக்கும் எங்கேயுமே கிடையாது. அது கரெக்ட் தான். ஆனா இடி வந்து முன் வச்சது வந்து என்னன்னா, இவர் அந்த அமைச்சர் பரப்பு இருக்கனால இவர் ஒருவேளை ஜாமீன் கிடைத்து வெளியே வந்தாலும் அந்த சாட்சியங்களை ஆதாரங்களை வந்து கலைக்க நேரிடும். ஸோ அதான் வந்து ஒரு காரணமா வச்சாங்க. நீங்க சொல்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி ஜாமீன் கிடைக்கணும் இல்ல, அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கும். இல்ல இப்ப ஜாமீன் கிடைக்கிறது கிடைக்காது அதை டிசைட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறது வந்து கோர்ட். அதுக்கு வந்து அந்த பவர் ஆகப்பட்டது யாராலையுமே கணிக்கவும் முடியாது, யாரும் அதை பத்தி ஒப்பீனியன் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஜாமீன் கொடுக்குற பவர் கோர்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கு, ஜுடிஷியரிக்கு மட்டும் தான் அந்த ஜாமீன் கொடுக்குற பவர் இருக்கு. ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய கண்டிஷன்ஸை மாத்தி அமைச்சுக்கிறாரு. ஏன்னா இப்ப நீதிமன்றத்துல வந்து திருப்பி வந்து அவர் ஜாமீன் போட்டிருக்காரு, அமர்வு நீதிமன்றத்திலையும் ஜாமீன் கிடைக்கல, அவர் வந்து மந்திரியா இருக்கிறதுனால ஜாமீன் கிடைக்காதத எல்லா கோர்ட்லயுமே வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. எதுக்காக ஜாமீன் அவருக்கு கொடுக்கப்படல அப்படின்னும் பொழுது அவர் மந்திரியா இருக்கிறது, இலாக்கா இல்லாத மந்திரியா இருக்கிறத கிளியர் அப்சர்வேஷனா எல்லா ஜட்ஜ்மெண்ட்ஸ்லுமே வந்திருக்கு, எல்லா ஆர்டர்ஸ்லுமே வந்திருக்கு. அப்படின்னும் பொழுது அதை சார்ந்த அவருடைய ஜாமீன் பெட்டிஷன் அவர் இப்போ போடும் பொழுது சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்சஸா அவர் வந்து ரிசக்னேஷன் பண்ணதை டெஃபினட்டா குறிப்பிடுவார். கண்டிப்பா இது வந்து இந்த முடிவு வந்து அவராக எடுத்துருப்பார் சார், இல்லை வந்து இவருக்கு லா டீம் இருக்குல்ல சார், இப்போ அட்வொகேட்ஸ் லாயர்ஸ், ஸோ இவங்க சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்களா, இல்லை வந்து அரசு தரப்புலேருந்தே வந்து நீங்கள் வந்து ரிசைன் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி போயிட்டு முடிவு எடுத்துருப்பாரா, இல்லை ஒரே தனிப்பட்ட முறையில் எடுத்துருப்பாரா? நீங்கள் அரசியலாக இதை பார்த்தீங்கன்னாக்கா டெஃபினட்டாக வந்து சிஎமோட ஃபேமிலி சொல்லி ஒரு ரிசைன் பண்ண மாதிரி தெரியல, அவரா முன் வந்து தான் ரிசைன் பண்ணியிருக்காரு. அப்போது ரிசைன் பண்ணுறது வந்து அவருடைய வழக்கறிஞர்கள் வந்து டெஃபினட்டாக சொல்லியிருப்பாங்க, இது ஒரு சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்ஸாக இருந்தால் உங்களுக்கு இது வந்து ஜாமீன் பெட்டிஷனில் மென்ஷன் பண்ணலாம், அந்த அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த உரிமை தானே ஜாமீன் போடுறது, அந்த ஜாமீனில் மென்ஷன் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. அதனால செந்தில் பாலாஜி அவர்கள் முன் வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணுறாரு. ரிசைன் பண்ணதை கவர்னர் அவர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது இலாக்கா இருக்கிற மந்திரி இல்லை இல்லையா, ஆஸ் அ கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அப்போது சிஎம் அவர்கள் இவர் அரெஸ்ட் ஆன உடனே இன்வெஸ்டிகேஷன் ப்ரொலாங் ஆகும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இமீடியட்டாக இலாக்காவை வந்து அலாட் பண்ணி கொடுத்துட்டாரு. தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் முத்துசாமி அவர்களுக்கும் கொடுத்துட்டாங்க. அப்போது இலாக்கா இல்லாத மந்திரியாக தொடரும் பொழுது எந்த கையெழுத்து போட நெசசரி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அவரையும் ஹர்ட் பண்ணல, யார செந்தில் பாலாஜி அவர்களையும் மந்திரியா நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு உடனே சொல்லலை. மேபி மற்ற மாநிலங்களில் இந்த மாதிரியா வந்து ஒருத்தரை பாதுகாப்பாங்களா, இல்லாட்டி அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குமான்னு தெரியாது, இமீடியட்டாக வந்து மந்திரி பதவி எடுத்திருப்பாங்க. பட் திராவிட முன்னேற்ற கழகம் சிஎம் அவர்கள் அந்த மாதிரி வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கொடுக்கல, எந்த ப்ரெஷரும் அவரை ரிசைன் பண்ணுறதுக்காக கொடுக்கல. செந்தில் பாலாஜி அவர்களே இப்போ முன் வந்து அவராக ரிசைன் பண்ணுறாரு. அப்போது அவர் ரிசைன் பண்ணுறது ஒரே ரீசன் வந்து அந்த சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு தான். ஸோ அந்த சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்ஸ் வரதுனால பெயில் பெட்டிஷனில் அவரால் குறிப்பிட முடியும்.
அதான் ரிசைன் பண்ணிட்டேன், இலாக்கா இல்லாத மந்திரி கிடையாது இனிமே. ஸோ இதே மாதிரி இப்போ இடி தரப்புல வந்து கண்டிப்பாக ஜாமீன் கோரி ஒரு மனு தாக்கல் பண்ணும்போது அதை எதிர்த்து இவங்க முறையிடுவாங்க. ஸோ அப்போ வந்து இப்போ இவ்வளோ நாள் இடி சொல்லிட்டு இருந்தாங்களா சார், இந்த மாதிரி வந்து ஒரு அமைச்சர் பதவியில் இருக்காரு, வெளியே வந்து அந்த ஆதாரங்களையும் சாட்சிகள் வந்து கலைக்க நேரிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அமைச்சர் பதவி கிடையாது. ஸோ இப்போ இடி எந்த மாதிரி சார் அங்கே கோர்ட்டில் ஒரு செகண்ட் இருங்க, அமைச்சர் பதவியில் இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிறாரு. ஒரு சமயம் இன்வெஸ்டிகேஷன் வந்து வெளியே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஜாமீன் கிடைச்சி வெளில வந்தாலும் அவர் மந்திரி ஆகலாமே, இலாக்கா இருக்கிற மந்திரியாவே இருக்கலாமே. பிரபு என்னன்னா பாயிண்ட் என்னன்னா, இலாக்கா இல்லாத மந்திரியா தொடர்றாரு, வெளியில வந்தா விட்னஸஸ் இது பண்ணிடுவாருன்னு சொன்னது மந்திரி பதவியை பேஸ் பண்ணி கிடையாது. ஒரு அப்சர்வேஷனா கொடுத்தாங்க கோர்ட்டு, இலாக்கா இல்லாத மந்திரியா தொடர்ந்துகிட்டு இருக்காரு, அசோக்குமார் அவர்கள் சரணடையில, எல்லாம் சேர்த்து பாருங்க. இட் இஸ் நாட் a single reading. இது வந்து அமைச்சர் பதவி அந்த பவரை யூஸ் பண்ணுவாருன்னு அந்த மீன்ல சொல்லியாது. இப்போ நீங்க ஒரு செகண்ட், இப்போ என்னன்னா இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியில வராரு, அவரால் மந்திரி ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக முடியும். ஏன்னா இஸ் நாட் டிஸ்குவாலிஃபைட் டு பி a member. காரணம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950 படி he still can continue as an MLA. இப்போ எம்எல்ஏ தான் கண்டினியூ ஆயிட்டு இருக்காரு. அப்போ எந்த எம்எல்ஏ கண்டினியூ ஆகிறாங்களோ அவங்க மந்திரி ஆகலாம். இட்ஸ் ஜஸ்ட் an appointment by the CM. அப்போ பவர்ஃபுல், இப்போ ஜஸ்ட் பிகாஸ் இஸ் ரிசைன்ட் இஸ் நாட், தட் டஸ் நாட் மீன் இஸ் நாட் பவர்ஃபுல். வெளில கூட வந்த அடுத்த நிமிஷமே அடுத்த நாளே அவர் திருப்பி வந்து மந்திரி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இலாக்காக்களும் இருக்கு. அதனால நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போதைக்கு அவர் இலாக்கா இல்லா மந்திரியா தொடர்றது வந்து அவருக்கு வந்து ஜாமீன் மனுக்கு தடையா இருக்கிறது அவருக்காக கருதுறாரு, அவரே கருதுறாரு. அதனால அவர் ரிசைன் பண்ணிட்டு அதுக்கான பெட்டிஷன்ஸ் போடுறாருன்னு வச்சுப்போம். அதை பேஸ் பண்ணி மற்ற 2 கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகல இல்லை பிரபு. அசோக்குமார் அவர்கள் வந்து சரணடையுது. நெக்ஸ்ட் வந்து மாற்ற முடியாத ஒரு கண்டிஷன் என்ன, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட கான்டாக்ட், அவங்களோட அந்த கான்டாக்ட் இருந்தது இல்லையா, ஆரம்பத்தில் அந்த ரைட் போகும்போது அவங்கள வந்து தாக்குனது, அதாவது கரூர் கேங் அவருடைய நெருங்கிய வட்டம், அந்த கரூர் கேங் அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து தாக்குனது, அந்த இன்கம் டேக்ஸ் ரைட் நடக்க விடாம தடுத்தது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குற்றம். அதை வந்து இப்போ மாற்றவே முடியாதே, அதுவும் அப்சர்வேஷன் தான் இருந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஜாமீன் கிடைத்து ஒருவேளை வெளியே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த நாளே கூட அவர் மினிஸ்டர் ஆகலாம் அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து அவர் மேலே வந்து அந்த வழக்கு நடந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இடி மூலிமா மறுபடியும் அந்த அமைச்சர் பதவிக்கு வந்து ஆபத்துன்றது ஒன்று ஏதாச்சும் ஒரு வகையில் மறுபடியும் கோர்ட்டில் அவங்க ஒரு சப்மிட் பண்ணுறாங்கன்னா ஒரு சிக்கலாக தான் முடியும். ஸோ அந்த அமைச்சர் பதவியை மீண்டும் ஏற்றுக்கிறது வந்து எந்த அளவுக்கு சார் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும்? இல்லை, இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு மல்டிபிள் டைம்ஸ் அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அவரை வந்து கஸ்டடியில் எடுத்தா கூட, எனி டைம் எடுத்தா கூட, அவரோட மந்திரி பதவிக்கும் அவருடைய குவாலிஃபிகேஷன் டு பி எ மெம்பரும் எதுவும் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு கிடையாது. அப்படின்னா பிரபு, நீங்கள் கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய, அதாவது யார் மேலெல்லாம் கேஸ் இருக்குன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60% இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டர்ஸ் இருக்காங்களே, எல்லார் பேர்லையும் ஏதோ ஒரு கேஸ் இருக்கும், ஏதோ ஒரு ரீசனுக்காக பெயில் கிடச்சிருக்கும், இல்லாட்டி பிரிசனில் போயிட்டு இருந்துட்டு வந்திருப்பாங்க. அப்போது அத்தனை பேரும் வந்து பவர்ஃபுல் தானே. அப்போது அப்படி பார்க்கும் பொழுது புரிஞ்சிக்க வேண்டியது என்ன, சட்டத்தில் என்ன தடை இருக்குன்னு தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். செந்தில் பாலாஜி இப்போ ரிசைன் பண்ணதுனால அவருக்கு வந்து ஃபியூச்சரில் வெளில வராரு, ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளில வராரு ஃபியூச்சரில் அப்படின்னு வச்சுப்போம். வந்தால் திருப்பி மந்திரி ஆக முடியுமா, திருப்பி வந்து இலாக்காவை அலாட் பண்ண முடியுமானா ஆன்சர் இஸ் எஸ், பிகாஸ் எனி லெஜிஸ்லேட்டர் இஸ் எலிஜிபிள் டு கெட் பொசிஷன் டிபெண்டிங் அப்பான் த பார்ட்டியுடைய டெசிஷன். அதனால இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் ரிசைன் பண்ணியிருக்கிறது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைகோர்ட்டில் கொடுத்த அப்சர்வேஷனை சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டான்ஸ் இருக்கிறதுக்காக மட்டும்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் ரிசைன் பண்ணியிருக்காருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா முன்னாள் அமைச்சர் பொன்முடியோட இப்போ செந்தில் பாலாஜி இன்னும் ஒரு சேஃப் ஜோனில் தான் இருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்து வந்தாலே ஒரு அமைச்சர் ஆகலாம். ஆனால் முன்னாள் அமைச்சர் பொன்முடி ஆக முடியாது. காரணம் என்ன, கன்விக்ஷன். எதனாலனா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1950 படி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பருக்கு கன்விக்ஷன் ஆனால் நீங்கள் மெம்பராக கண்டினியூ ஆக முடியாது. என்ன மெம்பராக கண்டினியூ ஆக முடியாது, மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. நீங்கள் மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியாக இருக்க முடியாதுன்னா அப்போ மந்திரியாக இருக்க முடியாது, அப்போ இலாக்கா இருக்காது. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுத்த வரைக்கும் இஸ் அன் அக்யூஸ்ட் அண்டர் ட்ரையல், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, இன்னும் ட்ரையல் முடியல, அக்விட்டலா கன்விக்ஷனானு நமக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் செந்தில் பாலாஜி அவர்கள் ரீசெண்டாக 309 பெட்டிஷன் போட்டிருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பிஎம்எல்ஏ ப்ரொசீடிங்ஸ் வந்து நிறுத்தி வைங்க, எப்போனா இது முடிகிற வரைக்கும், ப்ரெடிகேட் அஃபென்ஸ் முடிகிற வரைக்கும்ன்ற ஒரு பெட்டிஷன் போடுறாரு. அப்போ அதெல்லாம் பார்க்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்களுடைய மனநிலை வந்து இன்னைக்கு மந்திரி பதவியை விட சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஃபார் பெயில் பெட்டிஷன் போடுறதுக்கே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியுது. அமலாக்கத்துறை இப்போ இந்திருக்கு பதில் நடவடிக்கை என்ன மாதிரியா சார்? இப்போ வந்து இப்போ அவங்களும் கோர்ட்டுக்கு போவாங்க, ஏன்னா நாளை வந்து இந்த நீதிமன்ற காவல் முடிவடையுது, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அமலாக்கத்துறை இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தது வந்து அசோக்குமார் இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி, இப்போ அமைச்சர் பதவியிலிருந்து விலகிட்டாரு.
அதன் பிறகு அமலாக்கத்துறை எந்த மாதிரியான இப்போ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எதை நோக்கி சார் போகும்? டெஃபினட்டாக அமலாக்கத்துறை பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் ஆல் த பவர்ஸ் டு ரிப்ளை ஆன் திஸ் மேட்டர். டெஃபினட்டாக வந்து ப்ராசிக்யூஷன் சைட்லேருந்து அவங்க வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ரிப்ளை கொடுப்பாங்க. ரிப்ளை என்னமா இருக்கும்? செந்தில் பாலாஜி அவர்கள் பவர்ஃபுல் எல்லாருக்குமே தெரியுமே. அவர் இலாக்கா இல்லாத மந்திரியாக இருந்தாலும் சரி, இல்லை எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, பவரில் இல்லாட்டி கூட கொங்கு ரீஜன் பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியை தவிர்த்து இன்னைக்கு அரசியல் வந்து இல்லை, இது வரைக்கும் இல்லை. அதனால தான் இவ்வளோ சட்ட ரீதியான சிக்கல்களுக்கு உள்ளாகிறாரு. இல்லையே, அவர் எங்கே சட்ட ரீதியாக, அவர் சட்ட ரீதியாக சிக்கலுக்கு உள்ளானது காரணம் அவர் ப்ரீவியஸ் கான்டாக்ட், அதாவது முன்னாடி இருந்த கட்சியில் அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும் பொழுது அவர் அனௌன்ஸ் பண்ண ஜாப் ஃபார் சேல்ஸ் ஸ்கேம் getting into the inside facts of his case. அப்போ எவ்வளோ பேர் அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க டிரைவர்ஸ், எவ்வளோ பேர் வந்து அவருடைய டிபார்ட்மெண்ட்டில் அவர் அப்பாயிண்ட் பண்ணார், எவ்வளோ பேர்கிட்ட காசு வாங்கினாரு அப்படிங்கிற டேட்டா ஆகப்பட்டது இப்போ லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட இருக்கு. 900 பேர் கிட்டத்தட்ட சார்ஜ் ஷீட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பேர்கிட்ட காசு வாங்கியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே சிசிபி கிட்டையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கிட்டே இருக்கும். ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுமே அவங்களோட டியூட்டியை செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, செந்தில் பாலாஜி அவர்களுடைய நீங்கள் கேட்டிங்களே ஒரு வார்த்தை, எல்லாருக்கும் கேசஸ் இருக்குது சார், ஆனால் ஏன் சார் செந்தில் பாலாஜி மட்டும் நோக்கி வராங்கன்னு? இதுக்கு அரசியல் காரணமே கிடையாது. இதற்கு காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றங்களில் பெட்டிஷன் போடுறாரு. அப்பழுக்கற்ற அவர் ஆவணங்கிறதுக்காக என்ன சொல்றாருன்னா, பணம் வாங்கினவங்க இன்னுமே அதான் குறிப்பிட்டிருக்காரு. என்ன பணம் வாங்கின யார்கிட்ட பணம் வாங்கினாரோ அவருக்கு நான் திருப்பி கொடுத்துட்டேன்னு ஒரு பெட்டிஷன் போடும்பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் பெட்டிஷன் போடுறவங்க அக்ரீவ்டு பார்ட்டினா யாரு? பிரபு, நீங்கள் வந்து ஏழை குடும்பத்தில் வரீங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட் துறையில் டிரைவர் ஆகணும், கண்டக்டர் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறவங்க பெரிய படித்த குடும்பத்துலேருந்து கஷ்டப்பட்டு வந்து அந்த பொசிஷன் எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. சாதாரண ஏழைங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை, மெரிட் மேலேயும் ரிசர்வேஷன் மேலேயும் கிடைக்கக்கூடிய வேலை, கரெக்டாக இல்லையா? அந்த வேலையை இவர் விற்கிறாரு. இப்போ யார் அக்ரீவ்டு பார்ட்டிங்கிற அந்த கேள்வி வருது. பிரபு, ஒரு எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நேர்மையாக ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாமினேஷன் எழுதுறீங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி இன்னொருத்தருக்கு பணம் கொடுத்து கிடைக்குது, இன்னொருத்தர் பணம் கொடுக்குறாரு, அவர் கிடைக்கல. இதில் ஆக்சுவலாக பாதிக்கப்பட்டவர் யார்? பிரபுவா அந்த 2 பேரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பாதிக்கப்பட்டவர் இந்த கவர்மெண்ட் சிஸ்டமை நம்பி ப்ரிப்பேர் பண்ணாரே அவரு தான். காரணம், அவர் என்ன நம்பினாரு? நான் நல்லா படிக்கிறேன், நான் நல்லா படித்த உடனே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நான் நல்லா படித்த உடனே அந்த படிப்பை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், அதில் கௌரவமாக வாழ்க்கையில் மேலே வரலாம், மக்கள் சேவையும் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் அந்த உணர்வோடு படிக்கிறீங்க. நீங்கள் போய் அண்ணா நகரில் பாருங்கள், எவ்வளோ பேர் வந்து மாணவர்கள் வந்து ஐஏஎஸும் டிஎன்பிஎஸ்சிக்கும் கோச்சிங் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. எல்லாருமே அந்த ஆஸ்பிரேஷனில் தான் இருக்காங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு எக்ஸாமினேஷன் உங்களை ஏமாற்றுற மாதிரி யாராவது பணம் கொடுத்து போனால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? 2வது, பணம் கொடுத்துட்டு அவருக்கு வேலை கிடைக்கல, அவர் ஏமாந்தவரா இல்லை பணம் கொடுத்துட்டு வேலைக்கு போய் உட்கார்ந்தவர் வந்து புத்திசாலியா இல்லை ஆக்சுவலாக நீங்கள் தான் பாதிக்கப்பட்டவரான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பாதிக்கப்பட்டவங்க. எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு எடுத்துக்காட்டுக்காக. அதே எக்ஸாம்பிள் எடுத்து டிரான்ஸ்போர்ட் துறையில் நடந்த ஜாப் ஃபார் சேல் ஸ்கேம் இருக்கு இல்லையா, செந்தில் பாலாஜி அவர்களோடது. அக்ரீட் பார்ட்டி யாருன்னு சுப்ரீம் கோர்ட் வந்து ரூல்ஸ் வகுத்தாங்க. அக்ரீட் பார்ட்டினா யாரு அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்களோட கேஸ்ல தான் சொல்றாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் யாருன்னு அந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது. இட்ஸ் a landmark judgment ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். அந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் அவர்கள் வந்து அந்த ஜட்மெண்ட்டை இஷ்யூ பண்ணாரு. அவருடைய தலைமையில தான் அந்த ஜட்மெண்ட் வந்தது. அந்த ஜட்மெண்ட்ல அக்ரீட் பார்ட்டினா யாரு 2022 வருது. அதுலயே கிளியரா குறிப்பிட்டிருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படிலாம் ஸ்கேம் பண்ணியிருக்காருங்கிறது. லிட்டரலா பாத்தீங்கன்னா அதுலயே வந்து இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் மாதிரி இருக்கு. நீங்க படிச்சீங்கன்னா அப்படி தெரியும். அஃப்கோர்ஸ் அக்ரீட் பார்ட்டினா யாருன்னு அரைவ் பண்ற டிசிஷன் அது. அப்ப அதுக்கப்புறம் வந்து மே 16, 2023 அன்னைக்கு ஜட்மெண்ட் வருது. இதுல எதுவுமே பாலிட்டிக்கல் ரீசனே கிடையாது. செந்தில் பாலாஜி அவர்கள் தொடங்கி வச்சது தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்டா இஷ்யூ பண்ணி முடிச்சு வைக்கிறாங்க. அப்போ இதுக்கு யாரு காரணம்? செந்தில் பாலாஜி ஸ்கேம் பண்ணாரு, செந்தில் பாலாஜி தான் நீதிமன்றத்தை அணுகுனாரு, நீதிமன்றத்தை அணுகி அது ஸ்டெப் பை ஸ்டெப் போய் சுப்ரீம் கோர்ட் வழியா ஜட்மெண்ட் வருது. இப்ப யார் இது தொடங்கி வச்சது? அந்த கேஸை போட்டதும் திராவிட முன்னேற்ற கழகம் செந்தில் பாலாஜி மேல. செந்தில் பாலாஜி மேல திராவிட முன்னேற்ற கழகம் கேஸ் போடுறாங்க. செந்தில் பாலாஜி வந்து பல கட்சியில இருந்து திமுக வராரு. செந்தில் பாலாஜி பெட்டிஷன்ஸ் போடுறாரு கோர்ட்ல. செந்தில் பாலாஜிக்கு அது வந்து ஜட்மெண்ட் வருது. அப்போ இந்த பிரச்சனை யார் உருவாக்கிக்கிட்டது?
செந்தில் பாலாஜி அவர்கள் தான் உருவாக்கிக்கிட்டாரு. அப்போ ஸ்டார்டிங்லேருந்து A to Z செந்தில் பாலாஜி அவருக்கு உருவாக்கிக்கிட்டு ஸ்கேம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னைக்கு பிரிசனில் இருக்கிற வரைக்கும் அது எப்படி நீங்கள் வந்து அரசியல் ரீசன் சொல்லுவீங்க? அப்போ அரசியல் ரீசன் நீங்கள் குறிப்பிட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் நீங்கள் கை காட்டுறீங்க. அப்போ அது கூட இல்லைன்னு நான் சொல்ல வரேன். யாருமே அப்போசிஷனாக இருக்கும் பொழுது அலிகேஷன்ஸ் போடுறது, அலிகேஷன்ஸை பற்றி பேசுறது அஸ் அ பொலிட்டிக்கல் இது. அப்போ அந்த கேஸை வந்து ஃபைல் பண்ணது வந்து திராவிட முன்னேற்ற கழகம். அப்படின்னும் போது இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் இலாக்கா இல்லாத மந்திரியா நிற்கும் பொழுது இதுக்கு காரணமே செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அவரே பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி சமீப காலமாக இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கரூரில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவருடைய இல்லத்தில் வந்து இடி சோதனை மறுபடியும் பண்ணாங்க. அங்கே இருக்க சிசிடிவியில் ஆராய்ஞ்சிட்டு அவருடைய சகோதரர் வந்து தலைமறைவாக இருக்கார், ஸோ அவரை வந்து இங்கே வந்துட்டு போயிருக்காருன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக அவங்க போயிருக்காங்க. ஸோ அவரும் வந்து சரண்டர் ஆகிறான்னு சொல்லிட்டு இப்போ இடி தரப்புல எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்நிலையில் ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு தலைமறைவாக இருக்கார், சம்மன்ஸ் கொடுத்துட்டாங்க, இன்னும் அவர் பிடிக்க முடியல, அதுக்காக வீட்டில் வந்து வீட்டு வந்துட்டு போகிறாங்கன்னு செக் பண்ணுறது வந்து எந்த வகையில் சார் வந்து இப்போ அவரை வந்து கேப்சர் பண்ணி ஒரு விசாரணைக்கு வந்து அழைக்கிறதோ இது சரியான ஒரு முறையாக அமையும்? டெஃபினட்டாக இல்லையா? இப்போது அசோக் குமார் அவர்கள் இதில் இந்த மாடஸ் ஆப்பரண்டி ஆஃப் ஸ்கேமில் மையப்புள்ளியாக இருந்திருக்காரு. செந்தில் பாலாஜியோடைய பிரதர் அசோக்குமார் அவர்கள், அவரோட சேர்ந்து கார்த்திகேயன், சண்முகம் அப்படி சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க. அப்படின்னும் போது அசோக்குமார் அவர்கள் சரணடைகிறதும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன், ரொம்ப முக்கியம் தான் சார். இடி நினைச்சா இல்லை அவங்க எப்போ வேணாலும் இடி நினைச்சான் இல்லை, இடி வந்து அவங்க ரேடரில் இருந்து அசோக்குமார் அவர்களை வச்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கு தேடுதல் முயற்சி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக அசோக்குமார் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும், இல்லை சமன்ஸ் கொடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பொறுத்த வரைக்கும் அசோக்குமார் அவர்களை அரெஸ்ட் தான் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. அவர் வந்து சமன்ஸ் கொடுத்து வந்தால் கூட எப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்கன்றது தான் பாயிண்ட்டு. நீங்கள் அரெஸ்ட் ஆனவங்க, இந்தியாவில் அரெஸ்ட் ஆனவங்க எல்லாரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட 9லேருந்து 10 சமன்ஸ் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தராங்க. அப்பியர் ஆக மாட்டாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முன்னாடி, கோஆப்ரேஷன் கொடுக்க மாட்டாங்க, எவேசிவாக இருப்பாங்க. அப்போது நான் கோஆப்ரேட்டிவாக இருந்து எவேசிவாக இருந்தால் செக்ஷன் 19 படி ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் படி 2002 படி அரெஸ்ட் பண்ணி தானே ஆவாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். அப்போ சமன்ஸ் கொடுத்தாலே அது சட்ட ரீதியா ஒன்று என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முன்னாடி போய் அப்பியர் ஆகுறது, இல்லையா அந்த சமன்ஸை வந்து கேள்வி கேட்டு நீதிமன்றங்களில் ரிட் பெட்டிஷன் தாக்கல் பண்ணுறது. இந்த 2 ரெமெடி தான் அவைலபிள். அதில் ஃபர்ஸ்ட் ரெமெடி என்ன, போய் அப்பியர் ஆகுறது. ஸோ எல்லாருமே அரெஸ்ட் ஆனவங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்க. சமன்ஸ் கொடுத்து அந்த சமன்ஸை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கிறது, இல்லை போய் அப்பியர் ஆகாமல் இருக்கிறதுனால மட்டும்தான் அரெஸ்ட் ஆயிருப்பாங்களே தவிர, சமன்ஸுக்கு வந்து ப்ராப்பராக போய் அப்பியர் ஆன பொன்முடியவர்களோ அவர் பொன்முடியவர்களுடைய சன்னோ இல்லை பல பேர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால சமன்ஸ் பண்ணப்பட்டவங்க இன்னும் அவங்க கட்சியிலேயே, திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலேயே பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் ஆகாமல் அவங்களுடைய மந்திரியாக தொடர்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களும் சிசிபி கேஸ் பெண்டிங்காக இருக்கும் பொழுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கொடுத்த சமன்ஸ்க்கு போய் ரெகுலராக அப்பியர் ஆயிருந்தாருன்னா, எவேசிவா இல்லாமல் கோஆப்ரேட் பண்ணியிருந்தாருன்னா, டெஃபினட்டாக இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆப்ரேட் பண்ணும் பொழுது அரெஸ்ட்டுங்கிறது தேவையில்லை. காரணம் என்ன, அவர் மந்திரியா இருக்காரு, எங்கேயும் போறது இல்லை. தமிழ்நாட்டில் வந்து மந்திரியா இருக்கும் பொழுது எங்கேயும் போறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது, ஒரு சாதாரண அக்யூஸ்ட் மாதிரி. அப்போ எவேசிவா இருக்கிறதுனாலையும் நான் கோஆபரேட்டிவா இருக்கிறதுனாலையும் அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து பத்தியும் தொடர்ச்சியா விமர்சனமும் பண்ணிட்டு இருந்தாரு செந்தில் பாலாஜி அவர்கள். அதனால வந்து அவருக்கு வந்து இந்த ஸ்டெப் ஆகப்பட்டது வந்துச்சுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டும் வேற May 16, 2023 அன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2 மாசத்துல வந்து சிசிபி வந்து இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேன் டூ அ ஃப்ரெஷ் இன்வெஸ்டிகேஷன் சொல்லும்போது 2 விஷயமே டைம்லைன் ஆயிடுச்சு. அப்போ சிசிபி என்ன பண்றாங்க, நீதிமன்றத்தில் பெட்டிஷன் போடுறாங்க. அந்த சிசிபி அண்டர் த ஸ்டேட் கவர்மெண்ட், திமுக தான் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்காங்க, அவங்களே என்ன பெட்டிஷன் போடுறாங்க, நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சிடுறோம், இன்னொரு 6 monthsல டைம் கொடுங்கன்னு சொல்லி டைமும் கொடுத்தாங்க நீதிமன்றத்தில். அவங்க பெட்டிஷன் வந்து இப்போ சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்றாங்க. அந்த சார்ஜ் ஷீட்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 900 பேர்பட்டவங்க வந்து அக்யூஸ்டாவோ விட்னஸாவோ இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் 309 பெட்டிஷன் வந்து அமர்வு நீதிமன்றத்தில் போட்டிருக்காரு. ஸோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்தந்த டிபார்ட்மெண்ட் அவங்க ஒர்க் பண்றாங்க, சிசிபியா இருக்கட்டும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டா இருக்கட்டும். அதனால அசோக் குமார் அவர்கள் டெஃபினட்டா ராடார் ஆஃப் த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்க தான் செய்யறாரு. அவரை வந்து அரெஸ்ட் பண்றதுங்கிறது வந்து சமன்ஸை வந்து எவேசிவா இருந்ததுனாலையும் நான் கோஆபரேட்டிவா இருக்கிறதுனாலையும் தான். அதே மாதிரி யார் கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்களோ, யார் சமன்ஸ்க்காக அட்டன் பண்ணியிருக்காங்களோ, என்றைக்குமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அரெஸ்ட் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி.
இப்போ வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டார், அமைச்சர் பொருள் வந்து விலகிட்டார். இந்நிலையில் மறுபடியும் நீதிமன்ற விசாரணை வரப்போகுது. ஏன்னா கிட்டத்தட்ட 19 முறை வந்து இந்த நீதிமன்ற காவலும் நீடிச்சிட்டே போயிருக்காங்க. இந்த அமைச்சர் பதவியிலேருந்து விலகினதுக்கு பிறகு இப்போ அவர் சிறையில் சில தகுதிகளாக இருக்கலாம் சார், அமைச்சர்னால சில ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அவர் எதெல்லாம் இழக்கிற மாதிரி இருக்கும் சார் சிறையில்? அவர் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சிறையில் ஆல்ரெடி வந்து அமைச்சர் ஸ்டேட்டோட இல்ல அமைச்சர் அது வந்து ஏபி அது அவருக்கு வந்து ஸ்டேட்டோட அமைச்சராக இருக்கிறதுனால ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து பெருசாக கிடையாது. அது வந்து இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பட் அதை விட அவர் முக்கியமாக பார்க்குறது பெயிலில் வந்து சேஞ்ச் இன் சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்தால் தான் பெயிலே என்டர்டெயின் ஆகும், அங்கே கோர்ட்டில் அட்மிட் ஆகும். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் ஒதுக்கி பல தகவலை ஷேர் பண்ணீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி ப்ரோ. கோபுரம் சிட்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிட்ஸ் நிறுவனம். டவுன்லோட் #cash app now. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசரி கணேஷ் தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜி நடிக்கும் சிங்கப்பூர் சலூன் வெற்றி நடைபோடுகிறது.